அண்மை செய்தி. சென்னை நீலாங்கரையில் சிசிங் ராஜா சுட்டுக் கொல்லப்பட்டார். அது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுதர்ஷன். வணக்கம் சுதர்ஷன், விவரங்கள். வணக்கம். பிரபல ரவுடியும் A+ கேட்டகரி லிஸ்ட்ல இருந்த ரவுடி சிசிங் ராஜாவை போலீசார் என்கவுண்டரில் அவரை சுட்டு கொண்டிருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங்குடைய கொலை வழக்குல 29வது நபராக இவர் கைது செய்யப்பட்டார். அவரை கைது செய்து அதன் பிறகு அவரிடம் இருந்த கள்ள துப்பாக்கியை கைப்பற்றுவதற்காக போலீஸ் அவரை அக்கறைக்கு, நீலாங்கரை அடுத்த அக்கறைக்கு அழைத்து வரும்போது அக்கறை பகுதியில அவர் மறைத்து வைத்திருந்த, அதாவது அந்த பக்கிங்ஹாம் கனால் ஓரத்துல தான் மறைத்து வைத்திருந்த அந்த துப்பாக்கியை போலீசிடம் இருந்து எடுத்து கொடுப்பதற்கு போல நடித்து அந்த துப்பாக்கியை எடுத்து போலீஸ் மீது அவர் போலீஸை சுட்டு அங்கிருந்து தப்பிக்க முயன்றிருக்கிறார். அதிர்ஷ்டவசமாக யாருக்கும், எந்த போலீஸுக்கும் எந்த காயமும் ஏற்படவில்லை. அவர் போலீஸை நோக்கி சுடும்போது காவல் ஆய்வாளருடைய வாகனம், அதாவது வேளச்சேரியுடைய சட்டமன்ற விமல் தலைமையிலான தனிப்படை போலீஸ் தான் இவரை அழைத்து இவர் மறைத்திருந்த துப்பாக்கியை எடுப்பதற்காக இங்கு வந்திருக்கிறார்கள். இந்த பக்கிங்ஹாம் கனால் ஓரத்துல அவர் துப்பாக்கியை எடுத்து போலீசிடம் கொடுக்காமல் அவர் போலீஸை நோக்கி சுடும் போது அவர் அந்த ஃபயர் பண்ணும்போது போலீஸ் மேல படாம மிஸ் ஆகி இன்ஸ்பெக்டருடைய வாகனம், அதாவது அவர் எடுத்துட்டு ஜீப்ல 2 முறை அந்த இவர் சிசிங் ராஜா ஃபயர் பண்ணதுல 2 முறை இன்ஸ்பெக்டருடைய வாகனம் சேதமடைந்திருக்கிறது. 2 ரவுண்ட்ஸ் அதுல பட்டு அந்த சேதமடைந்திருக்கிறது. இன்ஸ்பெக்டருடைய வாகனம், அதாவது அவர் இந்த வாகனம் மற்றும் அவருடைய அந்த டோர்ல 2 முறை பட்டு வாகனம் சேதமடைந்திருக்கிறது. சுதாரித்துக் கொண்ட ஆய்வாளர் உடனே அவர் கையில் வைத்திருந்த துப்பாக்கி எடுத்து சிசிங் ராஜாவை தற்காப்புக்காக, அவர்களை போலீசுடைய தற்காப்புக்காக அவரை நோக்கி சிசிங் ராஜாவை சொல்றாரு. அவர் ஃபயர் பண்ணும்போது, ஆய்வாளர் ஃபயர் பண்ணும்போது தான் சிசிங் ராஜாவுடைய ரைட் செஸ்டும் அது மட்டும் இல்லாம அப்பர் ஸ்டமக், இந்த 2 இடத்துலயுமே குண்டுகள் பாய்ந்து அவர் நிலை குறைந்து சம்பவ இடத்திலேயே அவர் கீழே ரத்த இடத்துல விழுந்துடுறாரு. அதுக்கப்புறம் அவர் கீழே விழுந்துற உடனடியாக அங்கிருந்த போலீஸ் அவரை நீலாங்கரையில இருக்கக்கூடிய ஒரு தனியார் மருத்துவமனைக்கு, KL ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்து சென்று சிகிச்சைக்காக சேர்க்கிறாங்க. ஆனால் அங்க சிகிச்சை பலன் இல்லாமல் அவர் உயிரிழந்து விட்டார். தற்போது அவருடைய உடல் ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய அரசு பொது மருத்துவமனையில இருக்கக்கூடிய இந்த மார்ச்சரிக்கு எடுத்து வரப்பட்டிருக்கிறது. இவருடைய உடல் அங்க வைக்கப்பட்டிருக்கிறது. இவர் மிகவும் ஒரு நொட்டோரியஸ் ரவுடி என்று தொடர்ந்து இவர் மீது பல வழக்குகளும் நிலுவையில் இருந்தது தெரிய வந்தது. அது மட்டும் இல்லாம இவர் ஏற்கனவே பல கொலை வழக்குகளும், அது மட்டும் இல்லாம கொள்ளை வழக்குகளுமே இவர் மீது இருந்து வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம இவர் ஏற்கனவே பல முறை குண்டர் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 6-7 முறை குண்டர் சட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவரை ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்குல முக்கிய நபராக தேடி வந்தார்கள். ஏனென்றால் இவருக்கும் மிகப்பெரிய பங்கு இருப்பதாக தகவல் கிடைத்ததில்தான் போலீசார் சிசிங் ராஜாவை கிட்டத்தட்ட 1 மாத காலமாக தேடி வந்த நிலையில தான் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு சிசிங் ராஜாவை போலீஸ் தேடி வந்த நிலையில அவர் ஆந்திராவில் இருக்கிறதாக தெரிய நேரில் சென்ற தனிப்படை போலீஸ் அவரை கைது செய்து அங்கிருந்து நேராக சென்னை அழைத்து வரும்போது தான் இவர் கையில வைத்திருந்த துப்பாக்கி எங்கிருந்து அவரிடம் கேட்கும் போதுதான் அவர் தான் வைத்திருந்த துப்பாக்கி எப்பவுமே நான் பக்கிங்ஹாம் கனல் பக்கத்தில் தான் வைத்திருப்பதாக கூறி அங்கு சென்று அந்த துப்பாக்கி எடுத்து கொடுக்கும் போதுதான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. போலீசாரால் என்கவுண்டரில் சுடப்பட்ட சிசிங் ராஜா மருத்துவமனையில் சிகிச்சை பலனளிக்காமல் உயிரிழந்து விட்டார். தொடர்ந்து இது போல ஏற்கனவே ரவுடி காக்கத்தோ பாலாஜியும் என்கவுண்டரில் சுடப்பட்டது குறிப்பிடத்தக்கது. யாரெல்லாம் இந்த ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டிருக்கார்கள் அவர்கள் அனைவருமே கைது செய்யும் நடவடிக்கையில காவல் ஆணையர் அருண் தலைமையிலான தனிப்படை போலீஸ் விரைந்து கைது செய்யப்பட்டு வருகிறது. ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு அருண் காவல் ஆணையராக பதவியேற்றதற்கு பிறகு சென்னையில நடக்கும் இது 3வது என்கவுண்டர் என்பது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி சுதர்ஷன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.